ஹாய் டியர் பிரதர்ஸ், 19ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 25. 19ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 25னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டைலே எப்பவுமே மேக்ஸிமம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல் போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் 2-3 வருஷமாக போட்டுட்ருக்கேன் வீடியோ. எப்போ எந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, ஆல் போர்டில் 2 நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பரை அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். அதுதான் என்னுடைய ஸ்டைல். வேறு எந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அப்படி இருக்காது. அதனால் நான் 2 நம்பர் தான் மேக்ஸிமம் பிக் பண்ணுவோம், அதை அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி தான் சொல்கிறேன் நான் அதை உங்கள்கிட்ட. விஷயம் என்னென்னா, ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். 1 பவர் பண்ணோம்னா 6, 3 பவர் பண்ணோம்னா 8. ஸோ கடந்த ஒரு 4 நாளாக நீங்கள் கஸ்ஸிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நேற்றுனுடைய கஸ்ஸிங் நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அதை ரிவ்யூ போடல, டைம் இல்லை. நேற்று கஸ்ஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 18ஆம் தேதி 17ஆம் தேதியும் அப்படி தான் ஆல் போர்ட்லேயே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இருக்குது. அதனால் ஆல் போர்ட் நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணணும். 1, 3, 6, 8, 1, 6 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபி ஏசிபிசிலையும் 16, 61. ஸோ என்னுடைய கஸ்ஸிங் படி ஏபிசி போர்டில் 16, 61 இறங்க சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம். அதனால் 16, 61 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட 60, 06, 41, 14, 17, 71, 38, 83, 31, 13, 30, 03 கொடுத்துருக்கிற ஏபி ஏசிபிசியில் 3 நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 16, 31, 30. அவ்வளோதான். ஃபோர் டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 13, 01, 1301. 4 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் 13, 01. 3 டிஜிட்டில் 301. ஆல் போர்டில் 3 கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல் போர்டில் 3 இருக்குது, 1 இருக்குது. ஏபி ஏசிபிசியில் 31, 13 கொடுத்துருக்கேன். 30, 03 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் 13, 01, 301. மை டியர் பிரதர்ஸ், இந்த நம்பர் வந்துட்டு நான் கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 டைம்ஸ் வந்துருச்சு. பழைய சார்ட்டு அது இதுன்னு எடுத்து பார்க்கும்போது இந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால இந்த நம்பர் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் கொடுக்குறேன். அவ்வளோதான். 13, 01. ஒரு வேளை 103 அப்படின்னு அடிக்கலாம், 310 அப்படின்னு அடிக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறது 301 அடித்தா மிகப்பெரிய ஜாக்பாட் லக் தான். இல்லை ஒரு வேளை 103ன்னு திருப்பி அடிச்சிட்டா லாஸ் தான். அதனால் we cannot predict whatever going to happen next. அதான நிஜம். வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு கணிப்பு இருக்கலாம், வரலாம். வந்தால் ரொம்ப சந்தோஷம், வரலன்னா சந்தோஷம். வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அதனால் 13, 01, 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் 301. அதை தவிர்த்து ஒரு 6 நம்பர் 3 டிஜிட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 417, 640, 071, 677, 760, 610. சிம்பிள் தானே. 417, 640, 071, 677, 760, 610. அவ்வளோதான். ஸோ நான் ஸ்ட்ராங்காக மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்ஸ் தான்.
கஸ்ஸிங்கில் ஒரு 35-40 நம்பர்லாம் வரும். அத்தனை நம்பரையும் தூக்கி போட்டுட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் நம்மளுடைய சகோதரர்களுக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான். அதனால் அடித்தா லக் இருந்துச்சுன்னா லாபம் இல்லை நஷ்டம் உங்களுக்கும் எனக்கும் தான். அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். ட்ரிக் நம்பர்ஸ் ஓகே எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர். அது ட்ரிக் நம்பர் நேற்று எடுத்து அது எப்பவுமே ட்ரிக் நம்பரில் எப்படி இருந்தாலும் 2 நம்பர் 3 நம்பர் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, ட்ரிக் நம்பரில் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் அந்த 2 டிஜிட் நம்பர் ஏபிஎஸ்சியில் பிசியில் இருக்கிற 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் பல சமயங்களில் 4 டிஜிட் நம்பரே பாஸ் ஆகிருக்கு. அது இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது நல்லா தெரியும் எனக்கு. இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு 1 hour பக்கம் ஆகும் டைமு. அதனால் ஒரு 80% நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு 20% தான் லக்கு. உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பிடிப்போம். நம்புங்க, நடக்கும். ட்ரிக் நம்பர்ஸ் 44 66 57 77 0 11 எல்லாமே டபுள்ஸ் தான். 44 66 77 11. இதில் என்ன மிஸ் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 இல்லை 3 இல்லை 8 9 இந்த நம்பர்ஸ்லாம் இல்லை. Just pick up the call. Okay my dear brothers, trick numbers 44 66 57 77 0 11. Okay my dear brothers, 19ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 25னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதிகமாக கொடுத்து உங்களை கன்ஃபியூஷன்லாம் எதுவும் பண்ணலை. மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. என்னடா தினம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எத்தனை வாட்டி சொன்னாலும் அது அழுக்காது. எங்கள் அம்மா அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. தினம் காலையில் பார்ப்பேன் எங்கள் அம்மாவை. நான் கிளம்பி போகும்போது வேலைக்கு, நல்லா சாப்பிட்டு தம்பி உடம்பு பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன். இதில் இடையில 2 வாட்டி ஃபோன் வேறு பண்ணுவாங்க. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா? அது நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க இல்லாதப்போ தான் அதனுடைய வருத்தம் தெரியும். நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடும். நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ, கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதனால் டெய்லியும் இதையே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லார்ட்டையும். லவ் யூ ஆல். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. குட் லக்.